ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றுலேருந்து நமக்கு வந்து சோஷியல் மீடியாஸில் எங்கே போனாலும் நயன்தாரா மேம் ஃபோட்டோஸாக வந்துட்டு இருக்கு. இது எதனால் வருதுன்னு சில பேர் வந்துட்டு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் வந்துட்டு நேற்று போயிட்டு ஒரு காலேஜில் ஒரு ஈவெண்ட் ஒன்று அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் நிறைய பேசியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் தான் வந்துட்டு வைரலாக எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு. அங்கே மேம் வந்து நிறைய விஷயம் பேசவும் செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு சில வார்த்தைகள் வந்து நான் இங்கே சொல்ல போகிறேன். அவங்க பேரண்ட்ஸ்க்காக நீங்கள் டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கலாம், கல்லூரி வாழ்க்கை வந்துட்டு ஜாலியானது. இந்த நேரத்தில் நீங்கள் யார் கூட பழகுறீங்கன்றது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது ஒரு டிசைடிங் ஸ்டேஜ் மாதிரி நம்ம லைஃப்பில். காலேஜ் படிக்கும்போது நம்ம யார் கூடலாம் பழகுறோம், நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றதுலாம் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கல்லூரி நாட்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வந்து எதிர்காலத்திற்கானது என்பதை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரி முடிந்து வெற்றி அடைந்த நபராக மாறினாலும் பணிவாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இப்போ எதுவுமே பண்ணும்போது டிகிரி வாங்கிட்டோம்னா ஹெட் வெயிட்டில் வந்துட்டு நான் படிச்சிருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஹெட் வெயிட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டெய்லி 10 நிமிஷம் வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்காக செலவு பண்ணுங்கள். இதில் எந்த தப்பும் இல்லை. நீங்கள் அவங்க கூட இருக்க 10 நிமிஷம் தான் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் அப்படின்ற மாதிரி மேம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து மேம் பேசியிருக்காங்க. நமக்கு வீடியோஸ் இன்னும் எதுவுமே கிடைக்கல. ஓகே, அவங்க பேசினதாவது வார்த்தைகளில் கிடைச்சிருக்காது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ வந்தோடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்.